எல்லாரும் டிப்ரெஷனாக இருக்குன்னே ட்ரிப்பு போவாங்க. நாங்கள் ட்ரிப்பு போகலைன்னு நினச்சி டிப்ரெஷன் ஆகி ஒன் டே ட்ரிப்பாக மேகமலையே பிளானை போட்டு விட்டோம். நமக்கு இருக்கவே இருக்குது மேகமலை. யார் வரீங்க, நீ வரியா நான் வரியான்னு எவனையும் போட்டு தொங்காமல் நறுக்கு 4 பேர் அதிகாலை 5 மணிக்கெலாம் மதுரையிலேருந்து வண்டியை தட்டிட்டோம். அடித்த பவுட்ரு போட்டுலாம் அழியிறதுக்குள்ளே ஒரு போட்டோ எடுக்கணுட்டாங்க. அதனால் ஆண்டிப்பட்டி வளவில் நின்று ஒரு போட்டோவை எடுத்துகிட்டு அங்கேருந்து தட்டின வண்டியை நேராக தேனியில் போய் சாப்பிட்லான்னு பார்த்தோம். ஆனால் நம்மளோட 2 பேஷண்ட் வந்ததுனால மணி 7 கூட ஆகலை. ஆனால் அதுக்குள்ளே பசிக்குதுன்ட்டாங்க. இவங்களை வச்சுட்டு ரொம்ப தூரம் போனோம்னா நம்ம குலக்கேசில் உள்ளே போயிடுவோன்ட்டு வேறு வழியே இல்லாமல் ஆண்டிப்பட்டியில் சாப்பிட்றதா முடிவு பண்ணிட்டோம். அவங்க சாப்பிட்றப்ப அவங்களோட சேர்ந்து நம்மளும் சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு தோசையை வாங்கி பிச்சு தின்னுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி சின்னமனூர் பைபாஸை பிடிச்சி செக் பாயிண்டில் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு வண்டியை நேராக மேகமலைக்கு விட்டாச்சு. ஒரு வழியாக மேகமலை வந்ததுக்கப்புறம் அங்கே கிளைமேட்டு அதி பயங்கரமாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா வெயில் கொடூரமாக கொண்டுக்கு. வேற வழியே இல்லை, வந்ததுக்கு என்ஜாய் பண்ணியே ஆகணும்னு வண்டியை நேராக மகாராஜா மேட்டுக்கு விட்டாச்சு. மேலே தலைவி முருகர் இருப்பாப்புலன்னு நாங்கள் சின்னமனூரில் பூ சூடம்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். ஆனால் சிறுத்தை நடமாட்டோம்னா அங்கே அலௌட் இல்லைன்ட்டாங்க. போனதுக்கு போட்டோ எடுத்துட்டு அங்கேருந்து பார்க்குறப்போ ஒரு டேம் தெரிஞ்சு, சரி டேமுக்கு அது போகணும்னு பார்த்தா இதுக்கு மேலே நல்ல மரியாதை இல்லை. வாங்கிட்டு வந்த திணியாவது எங்கேயாவது உட்காந்து தின்னு தொலைவிட்டு ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்துட்டோம். அந்த இடம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்த பிடிச்சி உட்காந்துட்டோம். இங்கே இருந்துட்டு ஒரு நிமிஷம் சிம்மக்கல் சிக்னலை மட்டும் கொண்டுட்டு போன தீனி நின்றுட்டு ஊர் புறணி பேசிட்டு இடமும் நல்லா இருந்து தேவையான ஃபோட்டோ வீடியோஸ்லாம் அங்கேயே எடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து வண்டியை தட்டி கீழே வந்துக்கிட்டு இருந்தோம். இருக்கப்பவே தூரத்தில் ஒரு தெருவில் ஏதோ திருவிழா போல லேடிஸ்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக அடிக்கிறாங்க. ஏன்னா தினுசா அடிக்கிறீங்க நின்று வேடிக்கை பார்த்தா அவங்கள கொஞ்சம் நேரம் பெறாக்க பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பலாங்கிறப்ப தான் நம்ம தலைவை என்ட்ரி. யாருன்னா நம்ம மலை. இதுக்கு முன்னாடி போனப்போ மழை நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த தடவை மழையே வரலன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனாலுமே எங்களுக்காகவே மழை வந்த மாதிரி இருந்துச்சு. சரிண்டு மழைக்காக வண்டி எங்கிட்டு ஓரமாகவும் நிப்பாட்டாமல் வண்டியை வேகமாகவும் ஓட்டாமல் அப்படியே மழையை ரசிச்சுட்டு வந்துக்கிட்டே இருந்தோம். கடைசியாக ஒரு இடத்துல உட்காந்து ஆல்ட்டு போட்டுட்டு பேசிகிட்டு இருந்தோம். தூரத்தில் ஒரு இடத்துல மழை பெஞ்சிச்சு. அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு மின்னல் வெட்டினதையும் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியுதாது இவங்க மொரட்டு பேசஞ்சர் நம்பர் 1, இவங்க மொரட்டு பேசஞ்சர் நம்பர் 2, அவங்க ரைடர் நம்பர் 1. கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு விளையாடிட்டு கடைசியாக 2 ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப மனசு இல்லாமல் அப்படியே கிளம்பி அடிவாரத்துக்கு வந்துட்டு இருக்கப்போ திராட்சை அங்கே அவங்களுக்கு தேவையான திராட்சையை வாங்கிட்டு அங்கே டீயை குடிச்சிட்டு மதுரைக்கு ஒரு வழியாக அந்தாந்தானே ஒரு 8:30 நாங்கள் சேர்ந்துட்டோம். இப்படி நீங்களும் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிட்டீங்கன்னா அவை வரல இவே வரல வண்டி இல்லை காசு இல்லைன்னு தள்ளி போட்டுக்கே இருக்காம எவையும் வரானா அவனை மட்டும் அள்ளி போட்டு நல்லபடியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.